ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப்எல். நான் உங்கள் எல்லி. இது வெறும் இமேஜினேஷன் மட்டும்தான். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிக்கு கான்ஷார்ட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். மை ரோடு ஒய்ஃபி. ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ்டா என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. எங்களுக்கு லைக்கும் வர மாட்டேங்குது, வியூக்கும் போக மாட்டேங்குது. இல்லை எங்கள் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எங்களுக்கு தெரியலடா. ப்ளீஸ்டா கமெண்ட் பண்ணுங்கடா, அப்போ தான் தெரியும். அப்புறம் இந்த ஜிக்கு ஷார்ட்டு எத்தனை பார்ட் போகும்னு தெரியல. ப்ளீஸ்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல, நான் நிறைய சொதப்பி வச்சுருப்பேன். ப்ளீஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். வாங்கடா இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜிமின் ரூமில் தான் இருக்கான். ஜிமின் லூஸு, என்னடா பண்ண? அவன் தான் கிஸ் பண்ணானா, நீயும் பேக் கிஸ் பண்ணுவியா? ஷூ, அவன் உனக்கு பிடிக்காதுல்ல, என்ன ஜிமின் பண்ணல? ஷோ கடவுளே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜிமின் புலம்பிகிட்டு இருக்கான் ரூமில். இந்த பக்கம் ஜேகே தான். ஜேகே லூஸு, என்னடா பண்ணன? அவன் அது மாதிரி பண்ணா நீ போய் கிஸ் பண்ணிடுவியடா? அவனை பற்றி என்னடா நினைப்பான்? ஏற்கனவே அவங்ககிட்ட அடி உத வாங்குறதெல்லாம் பத்தலையா? ஆனால் அவன் பேக் கிஸ் பண்ணான்ல, ஏன் பண்ணனா அப்படின்ட்டு ஜேகே வந்து யோசிக்கிறான். இப்போ ஜிமின் ரூமில் தான் இருக்கான் ஜேகே. இப்போ அவனை லேப்டாப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேலே ரூமுக்கு தான் போகிறான். அங்கே ஜிமின் அப்படியே விண்டோ பார்த்த மாதிரி வந்து, அங்கே எப்படின்னா அந்த ரூம்லேயே வராண்டா மாதிரி இருக்கும். அங்கே தான் நின்று வெளியே அப்படியே அந்த வியூலாம் பார்த்துட்ருக்கான் ஜிமின். இப்போ ஜேகே பின்னாடி போயிட்டு, ஜிமின் சொல்லுங்கள். இல்லை, நான் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், இல்லை நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டேன். சரி விடு, அதையே இப்போ சொல்கிறேன், அதையே இப்போ எனக்கு ஞாபகப்படுத்துகிற அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இதனால் உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை, எனக்குலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போங்க, போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகேவும் ஓகே அப்படின்ட்டு கீழே வந்துடுறான். இப்போ ஜிமின் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேட்டு சரி வீட்டை க்ளீன் பண்ணலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணுறான். இப்போ கீழே வந்து ஜேகே கிட்ட, ஜேகே என்ன பண்ணுற? டிவி பார்க்குறேன். உங்களுக்கு ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஏன்? இல்லை, வெட்டியாக தானே இருக்கீங்க, வீடு க்ளீன் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், வாட், என்ன நானா? ஏன் நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு என்ன 2 கொம்பு முளைச்சிருக்கா என்ன? ஏய் ஜிமின், அதெல்லாம் மெய்ட் ஆண்டி பார்த்துக்குவாங்க. அது இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? ஹலோ, நம்ம ஹவுஸை நாம் தான் க்ளீன் பண்ணோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அதுக்கு வா 2 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணலாம். ஹலோ ஹலோ ஹலோ, என்னாலாம் முடியாது, வேணா நீ போய் பண்ணு அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். டேய் வளர்ந்த மாடு, மட எழுந்திரிச்சு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏன்னா வளர்ந்த மாடா? ஆமாம், கூப்பிட்டா பின்ன வர தெரியாதா? அது என்ன, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், அதுக்கு ஏன்டா மிரட்டுற, கூப்பிட்டா வந்துட்டு போய் போகிறேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். அந்த பயம் இருக்குல்ல, வா அப்படின்ட்டு ஜிமின் வந்து அந்த ஹவுஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். இப்போ ஜேகேவும் என்ன பண்ணுறான்னா வந்து நிற்கிறான். அவன் எப்படி நிற்கிறான்னா, அப்படியே 2 ஹிப்பில் வந்து அப்படியே 2 ஹேண்டு வச்சு அப்படியே பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். ஹலோ, என்ன பண்ணுற? நீ தானே ஹவுஸ் க்ளீன் பண்ணுன்னு சொன்ன, அதுதான் நிற்கிறேன். உன்னை இங்கே போஸ்லாம் கொடுக்க சொல்லலை, புரியுதா? இந்தா மாப் எடுத்துகிட்டு போய் எல்லாம் தொட. நானா? பின்ன என்ன நானா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், எல்லாம் எத்தாலும் எழுத்து என் நேரம் அப்படின்ட்டு
என்ன பண்ணுறான்னா அவனுக்கு எப்படி க்ளீன் பண்ணணுன்னே தெரியல. ஜிமின் என்ன இல்லை எப்படி க்ளீன் பண்ணணும்? ஹேய் என்னடா என்கிட்ட கேட்குற? எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இது கூட உனக்கு உங்கள் வீட்டில் சொல்லித் தரலையா? ஹலோ, இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, புரியுதா? நான் இதுக்கு ஒன்றும் படிக்கலை. நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது தான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் என்ன? அப்போ நான் மட்டும் என்ன வெட்டியாக இருக்கிறேன்னா? நானும் ஒர்க்குக்கு தேவையான அளவுக்கு படிச்சிருக்கேன், புரியுதா? சரி, நம்ம ஹவுஸை நாம் தான் க்ளீனாக வச்சுக்கணுன்னு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். நமக்கு உண்டான வேலையை நாம் தான் செய்யணும், அடுத்தவங்க யாரும் செய்ய மாட்டாங்க, என்ன புரியுதா? அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். போதும் உன் தத்துவம்லாம் இப்போ நான் பேச விரும்பலை. என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இந்த சோப் ஆயில் இருக்குல்ல, அதை எடுத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த பக்கெட்டில் ஊற்றி அதை நல்லா இது பண்ணி விட்டு அப்புறமேட்டு மாப் போட்டு தொட அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் சொல்லிவிட்டு அவன் வேறு ரூம் க்ளீன் பண்ண போயிடறான். இங்கே ஜேகே என்ன பண்ணுறான்னா, எதையோ போட்டு கலக்க சொன்னானே, கூப்பிட்டா வேற திட்டுவான். ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ரூம் ஃபுல்லாக சோப்பை அந்த ரூம் க்ளீன் பண்ண வேண்டிய அந்த ஆயில் ஃபுல்லாக ஊற்றிடுறான். இப்போ ஜிமின் பக்கத்து ரூமில் க்ளீன் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அம்மா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அது என்ன சவுண்டு இது அப்படின்ட்டு ஜிமின் வேகமாக பார்க்குறான். பார்த்தா ரூமில் ஜேகே அப்படியே விழுந்து கிடக்குறான். அம்மா போச்சு இடுப்பு அப்படின்ட்டு பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், டி என்னடா பண்ணுற? நீ தானே க்ளீன் பண்ண சொன்ன, இங்கே பாரு அதெல்லாம் வழுக்குது அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். என்ன வழுக்குதா அப்படின்ட்டு ஜிமின் உள்ளே வரான். இப்போ ஜிமின் அப்படியே டக்குன்னு வழுக்கிட்டு அப்படியே ஜேகே மேலே பொத்துன்னு விழுறான். அடி குட்டை பயல இயந்திரம் மேலே அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். யாரை பார்த்து குட்டை பயலங்கிற அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ எப்படி அவங்க விழுந்து கிடக்குறாங்கன்னா, ஜேகே அடியிலையும் மேலே ஜிமின் இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. இப்போ ஜிமின் தான், டி என்னடா பண்ணி வச்சுருக்க, ரூமெல்லாம் இப்படி வழுக்குது? அது நீ என்ன சொன்னன்றதை மறந்துட்டேன். சரி இப்படி தான் பண்ணுவாங்கன்ட்டு அந்த ஆயில் இருக்குல்ல, அதுதான் எல்லாம் ஊற்றி விட்டேன், அது என்னடானா வழுக்குது. நீலாம் ஒரு கம்பெனி சிஇஓன்னு சொல்லாத, தட்டி மாடு மாதிரி இருக்க. இது குடும்பம் உனக்குலாம் சின்ன பிள்ளைக்கு மாதிரி சொல்லி தரணும். சின்ன பிள்ளைங்க கூட நல்லா ஒழுங்காக பண்ணுண்டா, நீ என்னடா இப்படி இருக்க? நீ முன்ன ஏந்தர்றா, ஏஞ்சிட்டு எதாக இருந்தாலும் பேசுகிறா, எனக்கு எப்படி பெயினாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஓ சாரி அப்படின்ட்டு ஏந்திரிக்கிறான். மறுபடியும் வழுக்குது. 2 பேரும் மறுபடியும் பொத்துன்னு விழுவுறாங்க. உன்னை கூப்பிட்டதுக்கு மூடிக்கிட்டு நானே செஞ்சுருக்கலாம். என்னதான் நிலம் ஒரு 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 ஆளுன்னே சொல்ல தெரில, எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ எதுக்கு என்னை திட்டுற? எனக்கு இடுப்பு செம்ம பெயினாக இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, இரு வரேன் அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜேகேவை அப்படியே கைத்தாங்கெல்லாம் கூட்டிகிட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு இப்போ ஜிமின் தான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் அந்த ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு வரான். ஜேகேவுக்கு இடுப்பு செம்ம பெயினாக இருக்குது. ஏன்னா விழுந்தில் இடுப்பு கொஞ்சம் அடிபட்டிருக்கும். இப்போ ஜேகே படுத்திருக்கான். ஏஞ்சி நல்லா நடக்கக்கூட முடியல. இப்போ என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லையே, ஏன் ஒரு மாதிரி பண்ணுற? அது என்னன்னு தெரியல, இடுப்பு ரொம்ப பெயினாக இருக்குது ஜிமின் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். என்ன? ஆமாம், என்னன்னு தெரியல, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அந்த எப்படி சொன்னால் ஜேகேவோட ஷர்ட் விலக்கி விட்டு பார்க்குறான். லைட்டாக கொஞ்சம் பிங்க் கலர் மாதிரி ரொம்ப செவந்திருக்கு. ஓ
கொஞ்சம் இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, இது நான் லீவ் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஆமாம் ஜிமி, உனக்கு இந்த வேலையெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு ஜேகே கேட்குறான். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பையன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. உன்ன மாதிரி தண்டத்துக்குலாம் இருக்க சொல்லலை, புரியுதா? ஏய், யாரை பார்த்துற தண்டங்கிற? நீ தான்டா. ஒரு வேலை கூட ஒழுங்காக செய்ய உனக்கெல்லாம் இது இல்லை. நீல அப்புறம் உன்னை தண்டன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின், நீ என்னை ரொம்ப ஓட்டுற, புரியுதா? ஆமாம், பின்ன என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், சரி சரி, இப்போ ஏதோ பண்ணணும்னு சொன்னியே, அதை முன்னே பண்ண, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமினும் சரின்ட்டு போய் ஒரு ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஷர்ட்டை கழட்டுன்னு சொன்ன. எதுக்கு ஆயில்மெண்ட்டு போடணும்? ஷர்ட்டை கழட்டு ஜேகே. இல்லை, நானே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஹலோ, நீயும் ஜென்ஸ் தான், நானும் ஜென்ஸ் தான், ஓகேவா? அது இல்லாமல் நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீ என்ன சொல்கிற? டேய், என்கிட்ட காட்டுறதுக்கு என்னடா? உங்கள்கிட்ட என்னால் காட்ட முடியாது ஜேகே. அப்புறம் நான் போட்டு போயிடுவேன், அப்புறம் நீ தான் அவதிப்படுவ, பார்த்துக்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி சரி இரு அப்படின்ட்டு அவன் பனியன் தான் வேர் பண்ணியிருப்பான், அதை ரிமூவ் பண்ணுறான். இப்போ ஜேகே பாடி அப்படி இருக்குது. ஜிமினே ஒரு 5 செகண்ட் அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கான். வா, நான் பாடி எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கான் பாரு அப்படின்ட்டு சொல்கிறான். ஜிமின் ஒன்றும் இல்லை, நீ காட்டு, நான் போடுறேன் அப்படின்ட்டு ஜேகே ஹிப்பில் வந்து ஜிமின் அந்த அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து ஆயில்மெண்ட் போட்டு அப்படியே நீவி விடுறான். ஏய் ஜிமின் வலிக்குது, டீ வலிக்குதுடா. கொஞ்சம் மெதுவாக தான், ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு பெயினாக தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படி தான் ஜேகேக்கு வந்து அப்படியே அவ்வளோ அழகாக ஆயில்மெண்ட் போட்டு நல்லா நெய் விடுறான். இது ஜேகேவுக்கு கொஞ்சம் நேரம் போக ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, அந்த பெயின் லைட்டாக குறையுது. இப்போ 2 பேருமே தான் அப்படியே ஜிமின் நல்லா நீ விட்டுகிட்டே இருக்கான். அப்படியே எப்படி சொன்னால் அந்த ஆயில்மெண்ட் போட்டு இது பண்ணி விட்டுகிட்டே இருக்கான். இப்போ ஜேகே அப்படியே திரும்பி அப்படியே எப்படி சொன்னால் ஒன் சைடாக திரும்பி ஜிமினை தான் பார்க்குறான். அதே மாதிரி ஜிமின் கீழே பார்த்த மாதிரி அந்த ஹிப்பை பார்த்த மாதிரி தான் தடவிட்டு இருப்பான். இப்போ அப்படியே நிமிர்ந்து ஜேகேவை பார்க்குறான். அப்படியே 2 பேருமே அப்படியே ஒரு 5 செகண்ட் வந்து அப்படியே ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஓகே ஜிமின், இப்போ ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமினும் சரி அப்படின்ட்டு டே அப்படியே தான் போகுது. இப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. எங்களுக்குள்ளே குட்டி ஐ கான்டாக்டு, கொஞ்சம் ரொமான்ஸு, அப்பப்போ கொஞ்சம் க்யூட்டான ஃபைட்டு, இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே ஜிமினுக்கு வந்து செம்மையாக போர் அடிக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஜிமின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இன்றைக்கி இவன் வந்தால் நம்ம கேட்கணும், ஒன்று இவன் கம்பெனியில் நம்ம ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா வேறு கம்பெனியில் வந்து ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண வேண்டியதான், வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு வீட்டில் தான் இருக்கான். எப்படியா ஈவினிங் அவ்வளோ ஒரு 7:30 ஆகுது. ஜேகே வந்து ஆஃபீஸ்லேருந்து வரான். இப்போ ஜிமின் சொல்லு ஜேகே, ப்ளீஸ், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எனக்கு காஃபி மேக் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். ஓகே அப்படின்ட்டு ஜிமின் போய் காஃபி மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜேகே கிட்ட கொடுக்குறான். இப்போ ஜேகேவும் அது வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே தேங்க்ஸ்லாம் எதுவும் சொல்ல வேணாம், குடிங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் குடிச்சிட்டு அந்த டீக்கு வந்து குடிச்சிட்ருக்கான், காஃபி குடிச்சிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், ஜேகே சொல்லு ஜிமின், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. என்ன? இல்லை, நானும் படிச்சிருக்கேன், நானும் 3 டிகிரி வாங்கியிருக்கேன், எனக்கு இது மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கு ரொம்ப போர் அடிக்குது,
வீட்டில் என்னால் இருக்க முடியல. நானும் உன் கம்பெனியில் ஜாயின் பண்ணி உன் கூட ஒர்க் பண்ணவா அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். சாரி ஜெமின் கேட்குறான். இப்போ ஜேகே தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜெமின் தான் எப்பயே 1.5 month ஆச்சு, இன்னொரு 1.5 month தான் உன் கூட இருக்க போகிறேன். ஏன்னா அது வரைக்கெல்லாம் இங்கே ஒண்டி இருக்க முடியாது, போர் அடிக்குது, நானும் உன் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் சொல்கிறான். இப்போ ஜேகேக்கு அப்படியே ஃபேஸு ஒரு மாதிரி லைட்டாக சேட் ஆகுது. இப்போ என்ன சொல்கிற? ஆமாம், நமக்கு தான் 3 month அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல, அப்புறமே டைவர்ஸ் பண்ணிடலான்னு அப்படின்னு ஜெமின் சொல்கிறான். இப்போ தான் ஜேகேக்கு ஞாபகம் வருது. ஓ ஆமாம்ல, அப்படின்ட்டு ஜெமின் சொல்கிறான். இப்போ ஓகே, நாளையிலேருந்து என் கம்பெனிக்கு வா, நம்ம கம்பெனிக்கு வா, நீ உனக்கு பிடிச்ச ஒர்க்கு நீ பாரு, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஓகேன்ட்டு ஜெமினும் ஓகே சொல்லிடுறான். இப்போ அப்படி தான் அன்றைக்கி நைட்டு போகுது. இப்போ அப்படியே மார்னிங் தான் ஆகுது. ஜேகே தான் ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்கான். ஆஃபீஸ் கிளம்பி கீழே வந்து ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜெமின் தான் அப்படியே அவ்வளோ அழகாக ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு, அது அந்த ஷர்ட் எப்படின்னா பாதி ப்ளூ பாதி வந்து ஒயிட், அந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான். ஃபேண்ட்டு வந்து ஜீன்ஸ் ஃபேண்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே அவ்வளோ அழகாக ஒரு கையில் ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே குடுன்னு அப்படியே ஒடியார மாதிரி வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டெப்பில் வரான். இப்போ ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஒரு 10 செகண்டு அப்படியே ஜெமினே அப்படியே கண் இமைக்காமல் பார்க்குறான், பார்த்துட்டே இருக்கான். அப்படியே கிட்ட வந்து ஜெமின் ஓய் போலாமா அப்படின்ட்டு ஜேகேவை பார்த்து ஜெமின் கேட்குறான். போகலாம். ஆமாம், எனக்கு இல்லாமல் இன்னைக்கு என்ன எப்படி இருக்க? இல்லை, இந்த மாதிரிலாம் உன்னை பார்த்தது இல்லையே, அதான் கேட்டேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஹலோ, நான் எப்பவுமே இது மாதிரி தான் இருப்பேன். சரி, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறதுனால எதுக்கு இப்படி இருக்குன்னுட்டு நான் அதை அவ்வளோவா இது பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜெமின் சொல்கிறான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான். என்ன ஓவர்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட தான் ஜெமின் போகிறான். அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஜேகேவுக்கு எல்லாம் அப்படி பவ் பண்ணுறாங்க, அப்படியே போல்டாக அப்படி போகிறான், அவ்வளோ கெத்தாக இருக்கான். இப்போ ஜெமின் இதை பார்த்துட்டு நான் இப்படி இருக்கான் இங்கே ஆஃபீஸில், ஆனால் நம்மக்கிட்ட இந்த மாதிரி இவன் இருக்கிறது இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஜேகே பின்னாடியே தான் போகிறான். இப்போ ஜேகே தான் ஹலோ காய்ஸ் அப்படின்னு சொல்லக்கொள்ளி அங்கே இருக்க எல்லா எம்ப்ளாயீஸுமே ஜேகே கிட்ட வந்து நின்றாங்க. ஜெமின் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். ஷீஸ் மை ஒய்ஃப், இவங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கு இவங்க பார்ப்பாங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஓகே அப்படின்ட்டு ஜேகே எல்லாத்தையும் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். எல்லோரும் அப்படியே பவ் பண்ணிவிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெமின்கிட்டையும் அப்படியே பவ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெமினும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஜேகே வந்து அவன் கேபினுக்கு போயிடுறான். இப்போ ஜெமின் தான் ஃபஸ்ட் டே தானே, அதனால் வந்து ஆஃபீஸ்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கான். இப்போ அங்கே ஒரு பொண்ணு அப்படியே எப்படின்னா அப்படியே பிளாக் கலர் கோட் ஷர்ட் போட்டு அப்படியே மாஸாக அப்படியே ஹீல்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக போட்ட மாதிரி ஒரு பொண்ணு அப்படியே மாஸாக அப்படியே நடந்து ஜேகே கேபின்குள்ளே தான் போகுது. இதை ஜெமின் பார்க்குறான். பார்த்துட்டு யார் இவ, ஜேகே கேபின்குள்ளே எதுக்கு போகிறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜெமின் பார்க்குறான். இப்போ உள்ளே போய் ரொம்ப நேரம் அந்த பொண்ணு வரவே இல்லை. இது ஜெமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா ஜெமினும் உள்ளே தான் ஜேகே கேபின்குள்ளே தான் போகிறான். பார்த்தா அந்த பொண்ணு ஜேகேக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெமினுக்கு யார் இவ, அவங்ககிட்ட என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இல்லையே இது ஒரு மாதிரி இருக்குது, இது இப்படியே விடக்கூடாது ஜெமின் அப்படின்ட்டு ஜெமினுக்கு அது ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா ஜலஸாக இருக்குது.
ஒரு பொறாமையாக இருக்குது ஜிமினுக்கு. அப்படியே அந்த பொண்ணு ஏதோ குறுக்குன்னு பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே தான் ஜிமினை பார்த்துறான். ஜிமி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான். இப்போ ஜிமினும் ஜேகே பக்கத்தில் தான் நிற்கிறான். ஃபேரி சிஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இப்போ ஹாய் சார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ ஜேகே வந்து ஜிமி ஃபேரி மை பர்சனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ தான் ஜிமின்னு அப்படியே ஃபேரியை அப்படி லைட்டாக முறைச்சி பார்த்துட்டு ஓ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுக்கு என்னென்ன ஷெடியூலோ அதெல்லாம் வந்து ஃபேரி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் அந்த ஃபேரியை தான் அப்படி பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஃபேரி அவ்வளோ அழகாக இருப்பாள். அதனால் இப்போ ஜேகே என்ன சொல்கிறான்னா ஃபேரி இந்த ரூம்லேயே ஒரு கேபின் வந்து ரெடி பண்ணுங்கள், டேபிள் எல்லாம் லேப்டாப் எல்லாம் ரெடி பண்ணுங்கள். ஜிமின் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஜிமின் எதுவுமே சொல்ல அமைதியாக தான் இருக்கான். ஃபேரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இப்போ ஜிமின் தான் சார் லேடிஸ் பர்சனல் செக்யூரிட்டி தான் கூட வச்சுருப்பீங்களா, ஏன் ஜென்ஸ்லாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஜேகே பார்த்து கேட்குறான். ஏண்டா இப்போ அதனால என்னப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஓ நல்ல பொண்ணு தான் இல்லைன்னா சொல்லலை, சும்மா கேட்டேன் அப்படின்ட்டு ஜேகேவை பார்த்து ஜிமின் சொல்கிறான். ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ஒர்க்கு பார்க்க அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ இந்த பக்கம்தான் ஜிமினுக்கும் அவன் அந்த ஜேகே கேபின்லேயே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஜிமினுக்கும் அதில் வந்து அவனுக்கு பிடிச்ச ஒர்க்கு அவன் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே கிட்ட வந்து ஜேகே சொல்லு ஜிமி. இல்லை எனக்கு ஒரு பிஏ ரெடி பண்ணுங்க. வாட் என்ன? ஹலோ உங்களுக்கு பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி ஒரு பிஏ இருக்காங்கல்ல, எனக்கும் ஒரு பிஏ ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகேவும் ஓ ஓகே ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்படியே தான் அன்றைக்கி டேஸஸும் போகுது. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. ஜிக்குக்கு 2 பேருமே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜிக்குக்கு 2 பேருமே ஒரே கேபினில் தான் இருக்காங்க. இப்போ இப்போ அந்த கேபின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு தான் உள்ளே வராங்க. ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே நிமிர்ந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிமின் இதை பார்த்துட்டு அவன் பாட்டில் ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கான். அப்பப்போ அவங்களையும் பார்க்குறான். இப்போ ஜிமி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான் ஏன் நீ இங்கே வர முடியாதா, நான் தான் அங்கே வரணுமா, நீ ஏஞ்சி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜேகே கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது. இப்போ இவனை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஜிமின் பக்கத்தில் தான் ஏஞ்சி போகிறான். ஜேகே போயிட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் பார்க்குறான். இப்போ நீ தான் உனக்கு ஒரு பிஏ கேட்டல, இந்த பொண்ணு உனக்கு தான் பிஏவா நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு ஜேகேட்ட சொல்கிறான். இப்போ ஜேகே என்ன சொல்கிறான்னா ஹாய் லில்லி, சீஸ் மை ஒய்ஃப் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே பார்த்துட்டு அப்படியே அந்த பொண்ணு லில்லியை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் அப்படியே ஒர்க்கு பார்க்குறான். இப்போ அந்த லில்லின்ற பொண்ணு தான் இவனா எப்படி இருக்கான், ரொம்ப ரூடாக இருப்பானாட்டுதோ, அவர் ஜேகேவே பரவாயில்லையே அப்படின்ட்டு லில்லி மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இப்போ ஜேகேவும் அவன் சேரில் போய் உட்காந்துக்கிறான். இப்போ ஜிமின் தான் லில்லியை கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டில் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான். இப்போ லில்லி சரி வெளியே போகலான்ட்டு டோர்கிட்ட போகிறான். இப்போ ஜிமின் தான் லில்லி இங்கே வா
அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ லில்லி வந்து ஜிமின் பக்கத்தில் தான் வரான். நான் உன்னை வெளியே போக சொன்னான். இல்லை சார், நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருந்தீங்க, அதான் நான் வெளியே போகலான்ட்டு. ஓ, நான் சைலண்ட்டாக இருந்தால் நீ வெளியே போயிடுவ இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இல்லை சார் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கா லில்லி. இப்போ ஜேகேவோட பிஏ தான் ஃபேரி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, சார் இந்த மாதிரி என் டைமுக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு ஃபேரி வந்து ஜேகேட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேரி அப்போ தான் இந்தாண்ட ஒரு பொண்ணு நிற்கிறத பார்க்குறாங்க. இப்போ ஹே லில்லி, நீ இங்கே ஜாயின் பண்ணியிருக்கியா ஹே அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து லில்லியை வந்து ஹக் பண்ணுறாங்க. லில்லியும் ஹே ஃபேரி, நீ இங்கே தான் ஒர்க் பண்ணுறியா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா லில்லி ஃபேரி வந்து சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. கொஞ்சம் இடையில வந்து பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ தான் பார்த்துருக்காங்க. இப்போ ஹக் பண்ணிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்கோல்ல, ஜிமின் வந்து அவங்கள இங்கே வந்து க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கெலாம் இங்கே நான் கூப்பிடல, புரியுதா? நீ அவங்க கூட போய் அவங்க ஒர்க்கை பாருங்கள். லில்லி என்னோடய பர்சனல் செக்ரட்டரி, என்னோடய பிஏ, அவங்க என் கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு ஜிமின் கொஞ்சம் ரூடாக சொல்கிறான். இப்போ ஃபேரி தான் சாரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வெளியே போயிடுறாங்க. இப்போ லில்லி ஜிமின் வந்துட்டு என்ன பார்க்குற, போ வெளியே போ, நான் கூப்பிட்றேன் உன்னை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிமின் கிட்ட வந்து, ஜிமின் இப்போ எதுக்கு எல்லாத்துட்டும் இவ்வளோ ரூடாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். இப்போ ஏன் உனக்கு என்ன கஷ்டமாக இருக்கா அவங்கள கூட பேசுறது, இல்லை சார் பல்ல காட்டி பேசினா தான் உங்களுக்கு பிடிக்குமோ, இந்த மாதிரி ரூடாக பேசினா பிடிக்காதோ? ஜிமி, நான் அப்படி சொல்லலை, எதுக்கு இவ்வளோ ஹார்ஸாக பேசுகிற, கொஞ்சம் சாஃப்டாக பேசலாம்ல. எனக்கு இப்படி தான் பேச தெரியும், நான் இப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணணுங்கிற அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜிகே தான், உனக்கு திருத்தவே முடியாதுடா, நான் மீட்டிங்க்கு போகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மீட்டிங் ஹாலுக்கு தான் போகிறாங்க. அங்கே அப்படியே மீட்டிங்கும் நடக்குது. எல்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ மறுபடியும் கேபினுக்கு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. ஜிக்குக்கு 2 பேர் தான் அப்படியே சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணி, ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் தான் அரேஞ்ச் பண்ணுறான். இப்போ சாப்பிட்லான்ட்டு ஜிக்குக்கு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபேரி லில்லி தான் உள்ளே வராங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறான். இல்லை சார், இந்த மாதிரி ஈவினிங் ஒரு கிளப்பில் உங்களுக்கு மீட்டிங் இருக்குது சார், அங்கே வர சொல்லியிருக்காங்க, ஒரு சின்னதாக பார்ட்டி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு 2 மந்த் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் லில்லி சொல்கிறா, சார் உங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெமின் தான், ஏன் அதை இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு வந்து சொல்ல முடியாதா, நாங்கள் இப்போ தானே சாப்பிட உட்காந்துருக்கோம், இந்த டைமில் சொன்னால் தான் சொன்ன மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இல்லை சார், இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு. ஏன் அதுக்கு டைம் இல்லையா, இப்போ தான் வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொஞ்சம் தான் பேசுகிறான். இப்போ ஜிகே தான், ஜிமின் அமைதியே இரு, இதுக்கு இப்போ கத்துற, ஏன் உனக்கு என்ன, இப்போ நான் கத்துனா உனக்கு எதாவது கஷ்டமாக இருக்கா என்ன அப்படின்ட்டு ஜிகேவை பார்த்து ஜிமின் கேட்குறான். ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஃபேரியில் 2 பேருமே வெளியே போயிடுறாங்க. இப்போ அங்கே வெளியே தான் ஃபேரி, ஃபேரி என்ன இந்த ஜிமின் சார் இப்படி பேசுகிறாங்க, கொஞ்சம் கூட வச்சு பார்க்காம ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க, கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபேரி தான், அவர் வேறு ஒன்றும் இல்லை, ஜிகே மேலே கொஞ்சம் அவர் ஜிகேவை லவ் பண்ணுறாருன்றது லில்லி, அதனால தான் நம்ம அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அது எப்படி உனக்கு தெரியும்? அது தெரியாதா, ஒரு எல்லாம் ஒரு கணிப்பு தான். ஓ, இப்படியும் கூட ஜெலஸ் ஆவாங்களே என்ன? அவர் ரொம்ப பொசசிவ் அதிகம்னு நினைக்கிறேன்.
அதனால தான் ஜேகே கூட க்ளோஸாக யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள தான் ஜிமினும் ஜிக்குக்கு 2 பேருமே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் நீ ஈவினிங் பார்ட்டிக்கு போறியா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாண்டா, ஏன்? ஓ, எப்பயுமே இது மாதிரிலாம் அடிக்கடி நடக்குமா என்ன? நடக்குமே, நான் அடிக்கடி பார்ட்டிக்கு போயிருக்கேனே, ஏன்? ஓ, அப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களா? அதிகம் சாப்பிட மாட்டேன், எனக்கு தோணுச்சுன்னா லைட்டாக சாப்பிடுவேன். ஓ, சரி சரி அப்படின்ட்டு ஜிமின் எல்லாம் இதெல்லாம் கேட்டுட்ருக்கான். இப்போ ஜிகே தான், ஆமாம் அதெல்லாம் ஏன் நீ கேட்குறா? ஏன் கேட்கக்கூடாதா? கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இப்படியே தான் அவங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. நைட்டு 8:30க்கு தான் வந்து அங்கே பார்ட்டி. இப்போ இவங்க ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டில் தான் ஃப்ரெஷ்ஷாகி ஜேகே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கான். இப்போ வந்து ஜிமினை பார்த்து, ஜிமின் நீ வரலையா, வா போகலாம். இல்லை நான் வரல. டீ உன்னையும் தாண்டா வர சொல்லியிருக்காங்க, வா போகலாம். பட் நம்மளை 2 பேர்த்துமே வர சொல்லியிருக்காங்க, போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். நான் வரல. நீ இப்போ கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணுமா என்ன? என்னடா சொல்கிற? ஆமாம், நீ கண்டிப்பாக பார்ட்டிக்கு போய் ஆகணுமா? ஜிமின் அவங்க கம்பல் பண்ணி நம்மளை வர சொல்லியிருக்காங்க, ஓகேவா, வா 2 பேருமே போயிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஜேகே அவ்வளோ அழகாக போட்டு ரெடியாக இருக்கான். இப்போ ஜிமின் தான், சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அவனும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி ரெடியாகி வந்துட்டு வரான். இப்போ ஜேகே வந்து ஹாலில் தான் உட்காந்துருப்பான் ஷோபாவில். இப்போ ஜிமின்னு கீழே இறங்கி அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி நடந்து அப்படி ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ரெட் கலர் கோட் ஷர்ட் போட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜேகே அப்படியே ஜிமினியை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினும் அவ்வளோ அழகாக லைட்டாக க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி ஜேகே கூட தான் நடந்து 2 பேர் வந்துட்டுருக்காங்க. சாரிடா, ஜிமின் நடந்து வரான். இப்போ ஜேகே ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் நீ செம்மையாக இருக்க தெரியுமா? என்ன சொல்கிற? ஆமாம், நீ ரொம்ப அழகாக இருக்க, அது க்யூட்டாக இந்த ரெட் கலர் கோட் ஷர்ட்டில் செம்மையாக இருக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். நிஜமாவா? ஆமாண்டா, நிஜமாக நான் அழகாக இருக்கேனா? டீ குள்ளச்சி செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஏன்னா குள்ளச்சியா? யாரா குள்ளச்சி, யாரா குள்ளச்சி அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். ஜிமின் கேட்குறான். ஹலோ 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 ஹலோ, என்னோட 1 இன்ச்சு கொள்ளையாக இருக்கு, 2 இன்ச்சு கொள்ளையாக இருக்க, அப்போ நீ குள்ளச்சி தானே? ஹலோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நீ குள்ளச்சி தான், நான் இனிமேல் உன்னை குள்ளச்சின்னு தான் கூப்பிடுவேன், ஓகேவா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னமோ பண்ணு போ, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் பார்ட்டிக்கு அங்கே கிளப்புக்கு தான் வராங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட யூஸ் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, சாரிடா பின்னாடி ஏதாவது நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இது ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன், சாரி ப்ளீஸ்டா. அப்புறம் ஓகே பாய்.